வாமா சுதா. வாமா தங்கச்சி, வாங்க மச்சான். வரேன் மச்சான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மச்சான். வாங்க உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. என்ன நீ நல்லா இருக்கியா? நீ அம்மா இருக்கும்போது எனக்கு என்னம்மா கவலை? நான் நல்லா இருக்கேன். பாருங்க மச்சான். அம்மா, என்னப்பா? அதாவது காஃபி டீ எடுத்துட்டு வாங்க போங்க. இதை எடுத்துட்டு வரேன்ப்பா. அப்பால் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுப்பா. உனக்கு எதுக்குமா சிரமம்? நான் வேண்டாம் தானே சொன்னேன். இவ்வளவு நேரம் சமைச்சிருக்கீலமா, இதெல்லாம் ஒரு வேலையாக்கும். சும்மா நிறுத்தா. காப்பி எடுத்துட்டு வரேன். இதுமா நானும் வரேன். மச்சான், வியாபாரம்லாம் கடையில எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ சுமாரா போதும் மச்சான். அங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா வேற ஆரம்பிச்சிட்டாங்களா? டிமார்ட்லயும் ஜாமான்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரேட்டு கம்மியா இருக்கறனால எல்லாம் அங்கேயே வாங்கிடுவாங்க போல இருக்கு. கொடுக்குற ரேட்ல நம்மளும் விற்க முடியுமா சொல்லுங்க? அதுவும் ரைட்டு தான். அது இருக்கட்டும். காய்கறி கடை வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுவும் ஏதோ போதும் மச்சான். சீசனுக்கு தான் வந்து நிறைய வாங்குவாங்க. அப்படி ஓரளவுக்கு காய்கறி எல்லாம் வாங்க வராங்க. சரி சரி. கடை ஓனர் என்ன சொல்றாப்ல? அவர் என்ன சொல்லுவாரு? நேரத்துக்கு வரணும் போடும் பாரு. என் தங்கச்சி வீட்டுக்காரங்க பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா ஒரு அரை மணி நேரம் டைம் கேட்டதுனால சரின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சிரமம் பண்ணும். கடை கிளம்புறதா கிளம்புங்க மச்சான். அத்தி பூத்தார் போல எப்பயாவது ஒரு நாள் தான் வரீங்க வீட்டுக்கு. கடை விட்டுட்டு எங்க மச்சான் வர முடியுது? அதுதான் மச்சான், வீட்டுக்கு வரப்ப ஒரு 10 நிமிஷத்துல நானும் கடைக்கு போயிருந்துங்களா? சரி சரி. கட்டப்பையில துணி எடுத்து வந்துருக்கீங்களா? ஆமா மச்சான், உங்களுக்கு, அத்தைக்கு, தேவிக்கும், ஆகாசுக்கு எல்லாருக்கும் எடுத்து வந்திருக்கோம். போங்க மச்சான். மச்சான், இவ்வளவு செலவு உங்களுக்கு? செலவே ஏகப்பட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வேற எடுத்து வந்திருக்கீங்க. இருக்கிறது நாங்க போட்டு வர மாட்டோமா? இருக்கட்டும் மச்சான். வீட்டுல முதல் ஃபங்க்ஷன் நடக்குது. தாய்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்ல, நானே முறை. அதுவும் ரைட்டு தான். தேவிக்குல அதுக்கு எடுத்துருந்தீங்க. இல்ல, அண்ணியால இவ்வளவு பிரச்சனை நடக்குன்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்குமா? எனக்கு போன் பண்ணி சொல்லவே இல்ல. என்னத்தடா அதெல்லாம் சொல்றது? ஏன்னா பரபரப்புல வேலையா இருப்ப. சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்திட்டு நானும் சொல்லவும் இல்ல. அண்ணனு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். நான் இருக்கிறதே மறந்துட்டீங்களா பாருமா? அதனால என்கிட்ட சொல்லுமா, அப்பதானே எனக்கு தெரியும். அதுக்கும் சேர்த்து புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. புடவை வாங்கிட்டு வருது வாங்கிட்டு வராம இருக்கிறது ஒண்ணுதான். அவளுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன். தாய்மா முறை எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். அது கூட அவளால பொறுக்க முடியல. வீட்டுக்கு வந்து பணம் கேட்டு இந்த அலப்பறை பண்ணிட்டு இருக்காளே. அதுக்குலாம் எதுமா புடவை எடுத்து வந்திருக்க? அவளை இருந்துட்டு போதுமா? வச்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு கொடுக்கறது இல்லையா? பத்திரிக்கை வச்சு அழைக்கிறது ஒண்ணு கூப்பிட வேணாம். நாதாரி நாய் முன்ன மாதிரி இல்ல, எவ்வளவோ மாறிட்டா. பணம் காசு பண்ணிட்டு பணம் காசு வேணும்ட்டு இன்னமும் அலைஞ்சிட்டே தான் இருக்கா. என்ன பண்ணுவா சொல்லு பாப்போம்? அண்ணங்கிட்ட போய் பணம் காசு கொடு அப்படின்னு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா. பாதி பாப்பா விசேஷத்துக்கு முறைப்படி எல்லாம் செய்யணுமேட்டு எப்படியாவது கருணை உடனே வாங்கி செஞ்சணும்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் அண்ணன் என்னதான் செய்ய போகுதுன்னு தெரியல. அண்ணனே மேற்கொண்டு அண்ணங்கிட்ட இருக்கிற காசையாவது அவள்கிட்ட கொடுக்க சொல்லு. மேற்கொண்டு சண்டை வேற போட்டு போறா. சொல்ற மாதிரி செய்யி. என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்கு. பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் வச்சுக்கிட்டு அண்ணங்கிட்ட ஏதாவது சீரு ஜாமான் ஏதாவது வாங்கிட்டு சொல்லுமா. அட என்னத்தா இப்படி சொல்ற? வேணாத்தா, தப்புத்தா. அதெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறாருல, அதுக்காக உங்ககிட்டே பணத்தை வாங்கிட்டு நாங்க சீர் செஞ்சா நல்லாவா இருக்கு சொல்லு பாப்போம்? சொந்தக்காரங்களுக்கு யாராவது தெரிஞ்சாவது சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தெரியாதுமா, நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஐயா அதெல்லாம் வேணாத்தா. அப்படிக்கே தெரிஞ்சா கூட உடனே தான் திட்டுவாரு. தெரிஞ்சதாமா கொடுக்குறேங்கிறேன் முன்கூட்டியே. அண்ணி இது மாதிரி சண்டை போட்டு முரடி பண்றதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியுமா? அந்த வீட்டு சூழ்நிலை அவருக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டே நான் பணம் கொடுக்குறேன் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. பணமா கொடுன்னு தான் சொல்லுவாரு. வேணாத்தா. என்ன உங்க அண்ணன் உழைக்காமையா இருக்கா சொல்லு பாப்பா? அட என்னம்மா இப்படி பேசுற? ஒன்னு பேச நீ ஒன்னு பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் தலையை அடமான வச்சாவது எப்படியாவது காசைப்பட்டு செஞ்சிருவான். அதனால இதை போட்டு நீ குழப்பிட்டு இருக்காத, சரியா? வீணா போன அந்த தேவி அன்னிக்காரி கல்யாணத்துக்கு வரமாட்டா. அப்படிங்கிற முறையில எல்லாம் செஞ்சா உடம்புலமா விடுத்தா. இங்கே அவ்வளவு சண்டை போடுறா. அங்க வந்து மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் என்ன இப்படி செய்றீங்க அப்படி செய்றீங்க இப்படி பார்த்துட்டு ஏதாவது சண்டை போட்டோன்னு நமக்கு தானே சங்கடம். ஏத்துக்கே வரல. கல்யாணத்துக்கு வராம இருக்கிறது நல்லதுதான். புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேலமா, அதுக்குன்னு வாங்கியாச்சு. போய் கொடுத்துறேன். வீட்டு பக்கமே கால் எடுத்து வைக்க கூடாது. நம்ம வீடுமா, அப்பா உனக்காக எழுதி வச்சது. ஆனா ஏமாத்தி அவ பேர்ல வாங்கிக்கிட்டாளே. என்னைக்கா இருந்தாலும் அது உன் வீடுதான், சரியா? அதனால அவரும் அண்ணி வீட்டுல போய் பத்திரிக்கை மணி எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடுறோம். நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். காப்பி என்னமாச்சு? ஐயா உங்ககிட்ட பேசிட்டே மறந்துட்டேன் பாருமா. அப்பல வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, காப்பி போடாம இருக்கேன் பாரு. என்னால மனசுல எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்க முடியலமா. இல்ல அவரும் வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னமா இருக்கு? தங்கத்தையும் வருத்தத்தையும் என்கிட்ட சொல்ற. அதனால ஒண்ணு இல்லம்மா, நான் காப்பி போடுறேன். அட சும்மா நிறுத்த. அவன் வீட்டுலதான் பொழுதனைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க. வந்து காப்பி போறேன் தண்ணி போறேன்ட்டு ஒண்ணு வேண்டாம். அம்மாவே சூப்பரா காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். உங்க அண்ணன் கூட பேசிட்டு இருந்து வந்துடுறேன். காப்பியை போடுமா போலாம். 2 நிமிஷம் டக்குன்னு போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போத்தா, நீ போய் உங்க அண்ணன் பேசிட்டு போத்தா. சரிம்மா. ஏமா இன்னமும் அம்மா காப்பி போட்டுட்டு இருக்கு? அம்மா காப்பி போட்டுட்டு இருக்கனே, வந்துரும். சரி சரி, உட்காருமா. வாமா. நீங்களும் உங்க மச்சான பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நேர்ல பார்த்து பேசுறீங்க. இல்ல கடை வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டிருந்தாரு. பதில் சொல்லிட்டு இருந்தேன். ஓஹோ அப்படியா? ஆமாமா. ஆமாப்ல காப்பி குடிங்க. அம்மா சுதா நீ குடி. எனக்கெல்லாம் வேண்டாமா, அண்ணன்ட்ட குடி. வாங்கி குடிமா. அம்மா காப்பி போட்டா அருமையா இருக்கும்ல. உனக்குனே எல்லாத்தையும் பரவாயில்ல, நீ குடிமா. பால் இருக்கு, அப்புறமேட்டு அண்ணனுக்கு போட்டு கொடுக்குறேன். சரிம்மா. பேசிட்டு இருக்க மாப்பிள்ள வந்துடுறேன். பத்திரிக்கை வைக்கணும். எங்க போனமா? வந்துடுறேம்மா, இருமா. எந்திரிச்சு பத்திரிக்கை வைங்க. பத்திரிக்கை வச்சு சாப்பிட்டு கிளம்பலாம். நம்மளும் என்ன மதுங்கடி கிளம்புறீங்கிற? சாயந்தரம் தான் போனோம். ஏத்தீங்களா? காலேஜ் போயிட்டு சாயந்தரம் சீக்கிரம் வந்துருவாங்க. சாவி நாங்களே எடுத்துட்டு வந்துட்டோம்ல. அப்ப பிள்ளைங்க வந்துச்சுன்னா எங்க இருக்குங்க? அதுக்காக தான். என்ன மாப்பிள்ள வந்தது வராதமா போவீங்களா? அதான் பாப்பா கல்யாணம் முடியுது. அதுக்கப்புறம் வேணா தங்குறேன். ஆமா, இவர் தான் இங்க வந்து தங்குறாரு. ஏமா நீ வேற? கண்டிப்பா வந்து தாத்தால வந்துட்டு சாயந்தரம் தான் போவோம். சரியாத்தா? சரி மாப்பிள்ள, பேத்திகளே நல்லபடியா முடியட்டும். அதேதான் நானும் நினைக்கிறேன். பத்திரிக்கை எடு, மாப்பிளைக்கு வச்சு கொடுத்துருவோம். சரிங்க. சாப்பிட
சாப்பிடுங்க வாங்க. இருமா பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். என்னங்க தட்டு பத்திரிக்கையும் பிடிங்க. நீங்க மாப்பிள்ள தங்கச்சி அப்புறம் குட்டி பையன் ஆகாசு எல்லாரும் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். ஆமாமா. சரி மாப்பிள்ள கண்டிப்பா வந்துடுறோம். இது தட்டை வாங்க மாப்பிள்ளைட்டு இருந்து. நீயும் சேர்ந்து வாங்கம்மா. அட பரவாயில்லம்மா, எதுக்கு வாங்கிட்டு அது நீ வாங்குறா முத. பொடிமா ஏதாவது சாஸ்திர சம்பிரதாயம் பத்தி பேசிட்டு இருப்ப. வாங்கத்த உங்க பேத்தி கல்யாணம் நடக்குது, நீங்க தான் முன்ன இருந்து எல்லாமே பண்ணணும். சரி மாப்பிள்ள. உங்களுக்கு மச்சானுக்கு அப்புறம் தங்கச்சிக்கு தங்கச்சி பையன் எல்லாருக்கும் ட்ரெஸ் இருக்கு. கல்யாணத்துக்கு எல்லாம் இந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு வாங்கம்மா. சரிம்மா. ஆனா நீ சொல்றது எனக்கு புரியுதுனே. என்ன சுதா? என்னன்னா அம்மா மட்டும் தான் கல்யாணத்துக்கு வருவாங்க, தங்கச்சி உங்களாம் வரமாட்டாங்க. ஏன் மச்சான்? லால வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வேண்டாம் மாப்பிள்ள, நாங்க மட்டும் வந்தா பத்தாதா? கொண்டவ கல்யாணத்துக்கு வந்தானா நம்ம தான் சங்கடப்படணும். ஏன்னா ஸ்டேஜ் நின்னாலும் நமக்கு சண்டையை முடிட்டுருவா. ஃபுல்லா இல்ல, தங்கச்சிக்கு முறைப்படி பத்திரிக்கை வச்சோன்னா வரப்போகுது. இதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, அம்மாக்கு வச்சிங்களா அதுவே போதும். அண்ணன் சொல்றதே கேளுங்க. அண்ணன் எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். நம்ம வீட்ல இருக்கோம், என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு தெரியாதுல. அம்மாக்கும் அண்ணனுக்கு தானே தெரியும். ஓஹோ அப்படியா? உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சுனா என்ன கொடுத்து விடு, இல்லனா நானும் பாத்துக்கலாம். அந்த விடுத்தா விஷயம் நடக்கிறப்ப இப்பயும் அவளை பத்தி பேசிக்கிட்டு சரிக்கா, தாம்பாள தட்டி எல்லாத்தையும் சாமிகிட்ட வச்சுட்டு வாமா. சரிப்பா. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மச்சான், ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன அப்படிதான் நடக்குது. அவளால வீட்ல வேற சண்டையா இருக்கு, அதனால தான் சொல்றேன். சரிங்க மச்சான், நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது. சரிண்ணா. அம்மாடி சுதா மாப்பிள வாங்க சாப்பிடலாம். சரி த, வாங்க மச்சான் சாப்பிடலாம். லட்சுமி. சொல்லுங்க தாத்தா, என்ன வேணும்? சமையல் வேலையா இருந்தேன். சின்னம்மாவே போன் பண்ணா. என்ன விஷயமா? என்ன விஷயம்னா பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வரானா. இதுக்கு தானே. சரி நான் உள்ளார போய் வேலையை பாக்குறேன். லட்சுமி என்ன? தான் பத்திரிக்கை வைக்க வரான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லையா நீ? இப்ப என்ன உங்களுக்கு? பத்திரிக்கை வைக்க வந்தானா வந்தோன்னா வாங்கி வைங்க. மகனும் மருமகளும் வராங்க, சாப்பாடு செஞ்சு வைக்கிறது நீ? நமக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறதே எனக்கு காலையெல்லாம் வலிக்குது. அவங்க 2 பேருக்கு வேற செய்யணுமா நானு? ஒரு நாளைக்கு தானே செய்ய போற, முடியல என்ன சொல்லு, நானும் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்க, ஒண்ணு வேண்டாம். ஒரு வேலைக்கு 2 வேலை வைப்பீங்க எனக்கு. அதான் வராங்களே, காப்பி தண்ணி கொடுத்தா பத்தாதாக்கும், இல்ல சமைச்சு வேற போடுவாங்க. சமைச்சு உங்களுக்கு தானே உங்க அம்மாவே போன் பண்ணி சொன்னா. எனக்கு போன் பண்ணானா அம்மா நான் வரேமான்ட்டு? மருமக தான் எனக்கு போன் பண்ணாலா? யாரும் பேசல, எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. பத்திரிக்கை நீங்க வாங்கிட்டு உங்க வேலையை பாருங்க. நீ நடுவுல பூந்துட்டு அதான் வாங்க இதை வாங்கலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமா எனக்கு கெட்ட கோவம் வந்து பாத்துக்கோங்க. என்னைக்குதான் நீ திருந்தி இருக்க, இருந்தாத ஆள் தானே நீ. கிட்ட சொல்லும் போது நினைச்சேன் ஏதாவது சொன்னா என்ன சொல்லுவாளோன்ட்டு, நான் மனசுல நினைக்கிற மாதிரி தான் நீயும் நடந்துக்கிற. தெரியுதுல, அப்புறம் நான் சாப்பாடு வேண்டாமா வேணுமா என்கிட்ட பேசிருக்கீங்க, நான் எப்படி சமைக்கிறது? அவ சொல்றது எங்க காது கொடுத்து கேட்கறா? அவ பாட்டு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பிட்டா. நல்ல வேலை சாயந்தரம் வரா, ஆத்தாலாம் வரேன்னு சொன்னானா தோட்டத்துல வேலை இருக்கு நான் கிளம்புன்னு சொல்லிட்டு போயிருவா. இதை ஒரு சாக்கு பொக்கா வச்சுக்கிட்டு கிளம்பிடுவா. ஆமா முத கோயிலுக்கு வச்சுட்டானா, குலதெய்வங்களுக்கு வச்சுட்டு தானே மத்ததெல்லாம் வைக்கணும். ஏண்டி இந்த கேள்வியில நல்லா வியாக்கணமா கேட்க தெரியுது உனக்கு? இதனால கேக்குறது இல்லையா? கோயிலுக்கு வச்சுட்டு அப்படி தாய் மாமா வீட்டுக்கு போனோம். வேணும்னா போன் பண்ணி தரேன், பேசுறியா? நான் தான் பேசணும் பாருங்க. ஒரே ஒண்ணு இருக்குல்ல, கல்யாண பத்திரிக்கை வைக்க அரைப்படி வச்சாதான் நல்லா இருக்கும். அவளுக்கு போன் பண்ணி தரேன், பேசுங்கிறேன். நான் சொல்றதா சொன்னேன், அவ்வளவுதான். அவங்க 2 பேர் கணக்குப்படி எப்படியோ வச்சிட்டு போறாங்க, என்னமோ செய்யறாங்க. பெரியவங்க சொல்லணும், நீங்களாவது போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. கல்யாண பத்திரிக்கை எழுதும் போதே நம்ம கிட்ட வந்து கேட்டு எப்படி எழுதுறது என்ன பண்றதுன்னு கேட்டுதான் எழுதுனா. யார் என்கிட்ட? சரி தெரிஞ்சு நீதான் தோட்டத்து வேலை போயிட்டியே. இது ஒண்ணு சொல்லிடுவீங்க. அந்த வேலைக்கு போறதுனாலதான் நம்மளும் நல்லபடியா சாப்பிட முடியுது, அதை புரிஞ்சுக்கோங்க. நான் மட்டும் அவன் காசு தர மாட்டான், நீ வாங்கவே மாட்டே பாரு. இப்ப என்ன உங்களுக்கு வேணும்னே வம்பிழுக்கிறீங்க? யாரு வம்பிழுக்கிறது? நீ தான் சொல்லிட்டு இருக்க. மகனும் மருமக மேலேயும் பாசம் கிடையாது, ஆனா பத்திரிக்கை கரெக்டா வைக்கிறாங்களா கரெக்டா செய்யறாங்களான்னு கேள்வி மட்டும் கேட்க தெரியுது உனக்கு. மாமியாருங்கிற முறையில நம்மளும் கரெக்டா சொல்லணும்ல. இப்ப யாவது சொன்னியே மாமியான்ட்டு, இல்லன்னா வேற யாருன்னு சொல்லிருப்ப. உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல, வேணும்னே வம்பிழுக்கிற மாதிரி தெரியுது. அவன் எதே பத்திரிக்கை வைக்கிறான், என்னமோ பண்றான். என்ன வந்துச்சு? அவன் என்கிட்ட கேட்டுதான் கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு நம்ம மருமக அம்மா வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சிருக்கான். என்ன இப்ப சரியா? அதானே பார்த்தேன். இது வந்தாலும் உங்களை கேட்கற பிள்ள கேட்காமையா விட்டுருக்கேன். உன்கிட்ட பேசியிருப்பான், இதான் நேர்ல பார்த்தாலும் முகத்தை சிலிப்பிக்கிற, இல்ல போன்ல பேசினா சரிப்பான்னு சொல்லி நல்லா அக்கறையா பேசுவியாக்கும். அதான் இந்த பாசக்கார அப்பங்கிட்ட கேட்டிருக்கான். அப்பா உங்களை அப்படி நல்லா மெச்சிக்கோங்க. அம்மாவே என்கிட்ட நல்லா பேசுறான்ட்டு இவளுக்கு பொறாம வந்துருச்சு. பாருங்க, உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு வேணுமா வேணாமா? வேணும் தான். வாய முடிவு சவனின்னு உட்காருங்காமா, என்ன வெறுப்பேத்தாதீங்கம்மா, டென்ஷன் ஆகுதாமா. வீட்டுல இருந்துட்டு தொலை ஏன் தொலை எடுத்துட்டு உங்க அம்மாவே கடைக்கு கூப்பிடறால போக வேண்டியதானே. எனக்கு இன்னைய பார்த்து தோட்டத்துல லீவா போச்சு, இல்ல நான் முன்னமே கிளம்பி இருப்பேன். கிட்ட வந்து தொலைன்னு பேசிக்கிட்டு எனக்கு டென்ஷன் ஆகவா? வாய முடிக்கிட்டு பேசாம படுகாமா. இது மேல அதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க சாமி, நான் உன்னை ஒன்னும் சொல்லல. அந்த மாதிரி வாய முடிட்டு அமைதியா உட்காந்துருக்கணும். அது லோலாய் தர வேலை பண்ணீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்படி அமைதியா உட்காந்துட வேண்டியதான். நான் வீட்டுல உள்ள கல் எடுத்து மண்டையில போட்டு இன்னை சாவடிச்சாலும் அடிச்சிருவா இவ. அவன் வந்து அதுக்கு மேலேயும் செய்வா இவ. என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல லட்சுமி, மனசுக்குள்ளார பேசிட்டு இருந்தேன். கை வழியாம பேசக்கூடாது, மனசு வழியாம பேசக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? அப்படி இல்ல காய்கறி நறுக்க விட்டுருவேன். இப்படி நல்ல விஷயம் நடந்திருக்கு எனக்கு. விரதம் இருந்து சிவராத்திரி கோயிலுக்கு போனது, நாளை வேலை பூஜை அட்டன் பண்ணது, இப்படி நல்லது நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்பவே இந்த விஷயத்த சின்ன பொண்ணு சொல்லணும், அப்பதான் அவங்களும் சந்தோஷப்படுவா. சின்ன பிள்ளை, சின்ன பொண்ணு, வெளியே வாடி. பாச அக்கா சரசு வந்திருக்கேன். யார் அது?
அம்மா நான் தான் சரசு வந்திருக்கேன். எங்க சின்ன பொண்ணு ஆளுக்கானா? பாலா போனவ மதிய நேரத்துல இழுத்து போட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கா. ஓஹோ அப்படியா? சிவராத்திரி பூஜை அட்டன் பண்ணனால தூங்கிட்டு இருப்பா போல இருக்கு. சரிம்மா, நான் அப்புறம் வரேன். எதுக்கு வந்த வீட்டுக்கு? அவள்கிட்ட பேசதாமா? ஒரு மாதிரியா பேசுறீங்க. வந்தது வராதுமா, நான் யாருன்னு வேற கேக்குறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? கண் எதுவும் சரியா தெரியலையா உங்களுக்கு? அப்படின்னு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியே நான் வந்ததுமே யாருன்னு கேட்டீங்க? அது நான் சும்மா கேட்டேன், வேற எதுவும் இல்ல. அப்படியே இந்த கிளவி பூசி முழுவும் கண்ணாடி போட்டு கண்ணு தெரியல எதுக்கு. வந்ததுமே யாருன்னு கேட்டுச்சு வேற. இப்ப கேட்டா வேற மாதிரி சொல்லுது. சரிம்மா, நான் வீட்டுக்கு போறேன். அவ கண்ணு முழிச்சானா நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லிருக்க. அப்புறமா வீட்டை நான் விஷயத்த சொல்லிக்கிறேன். இருக்கட்டும். அப்புறம் என்ன விஷயம் அவகிட்ட சொல்லணும் நீ? அது எங்களுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும். எனக்குள்ள விஷயத்த அவகிட்ட சொல்லுவேன், அவளுக்குள்ளதான் எனக்கிட்ட சொல்லுவா. அதனால நான் யார்ட்டையும் பொதுவா வெளியே சொல்றது இல்ல. 2 பேரும் இதை ஒண்ணு சொல்லிடுங்க. கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளே இப்ப ஒன்னா இருக்க மாட்டேங்குதுங்க. பக்கத்து ஏரியா அவ இந்த வீடு. 2 பேரும் ஒட்டி பரவ ரெட்ட சகோதரி மாதிரி தான் பழகிட்டு இருக்கீங்க. ஏமா நீங்க கோவப்படுறீங்க? அப்புறம் கோவரமா வராதா? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லிட்டு போனீனா? அவ கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அவகிட்ட நான் சொல்ல போறேன். என்ன சொல்றது? உன்கிட்ட இருந்து அவ நிறைய கத்துக்கிறா. அதான் நீதான் அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குற போல இருக்கு. எங்க அம்மா தேவையில்லாம பேசாதீங்க அம்மா. நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம். உங்களுக்கு என்ன இப்படி கோவம்? வாக்கா, எப்பக்கா வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். அப்படியாக்கா, என்னக்கா விஷயம்? உங்ககிட்ட முக்கியமா ஒண்ணு பேசணும். அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு விட்டா ஓ மாமியார் என்கிட்ட கோவப்படுறாங்க. இது கிடக்குதுக்கா பைத்தியம். யாரடி பைத்தியங்கிற? நீ பைத்தியம், உங்க அப்பன் பைத்தியம், வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் பைத்தியம். இப்ப என் வீட்டுல நீங்களும் தானே இருக்கீங்க. அப்ப நீங்களும் பைத்தியம் தானே? சூப்படி, சரியான கேள்வி. சின்ன பிள்ளை, உங்ககிட்ட பேசணும் போல தோணுது. வரி ஆத்தங்கற பக்கம். ஆமா, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதோ இப்பவே வந்துடுறேன். ஏய் பாதகத்தி, வீட்டுல எம்புட்டு வேலை கிடக்குது. அதை விட்டுட்டு இவளுக்கு பின்னாடி போறேங்கிறியே. வீட்டு வேலை கூட உங்களால செய்ய முடியாதாக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் வரங்காட்டி எல்லா வேலையும் செஞ்சு வைக்கீங்க, சரியா? நான் போயிட்டு குழு மீட்டிங் என்ன அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன். ஆமா, கொள்ளாத குழு மீட்டிங்கா? குழு மீட்டிங் மீட்டிங்க. சின்ன பிள்ளை, உன் மாமியார்ட்ட சொல்லி வை மீட்டிங்ட்டு. கேட்டீங்களா? குழு மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன். வட்டு மாத்த வாங்கக்கா போலாம். எங்க ஆத்தங்கர பக்கம் தானே? போடி போ. நான் சொல்ற பேச்சு கேட்காம இவளுக்கு பேச்சு ஆடிக்கிட்டு கிளம்புறீல. எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. சொல்லாதவங்க போடி முத. வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். கையில உடச்சு கொடுக்குறேன் உன் கையில. வா. சரி த, வட்டுமா? இவ்வளவு தூரம் சொல்றேன், கிளம்புறேங்கிறா பாரு வீணா போனவ. கிளம்புடி முத. பை த, பை. என்னக்கா போலாமா?